ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகமால இருக்கு. உலகத்துல இருக்கிற அறிவாளி முட்டாளு பூரா இந்த குடும்பத்துலதான் இருக்காங்க. இவங்களை திருத்தியே என் மண்டையில இருந்து பாதி முடி காணாடு போயிட்டு. மக்களே, இனி நம்ம குடும்பத்துல என்னென்னலாம் கூட்டங்க நடக்க போகுதுன்னு மறக்காம ஒரு ஒரு எபிசோடா பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மிஸ்டர் அமையப்ப முதலியார் வணக்கம். அடடே வாங்க தரகரே, வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. முதலியாரே, நான் ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஓடி வந்திருக்கேன். தரகரே, நீங்க வந்ததே நல்ல செய்திதான். சரி வாங்க, வந்து உட்காருங்க. என்னன்னா, இன்னைக்கு சாயங்காலமா அவங்க பொண்ணை பாக்குறதுக்கு ஒரு நல்ல இடம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓஹோ, அப்படியா தரகரே, நல்ல விஷயம் தானே, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். பையனோட அப்பா இதே ஊர்ல பெரிய ஜவுளி கடை வச்சிருக்காரு. சரி. அது மட்டும் இல்ல, பையன் கூட இந்த ஊர்ல பெரிய உத்தியோகத்துல இருக்கான். சரி. அந்த வேலையிலேயே அவன் தான் பெரிய போஸ்ட்ல இருக்கான். அது மட்டும் இல்ல, கை நிறைய சம்பளம் வாங்குறான். அதுவும் சரி. அம்மையப்ப முதலியார், எதுக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு போட்டுட்டு இருக்கீங்க? போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஆமா, அதுவும் சரிதான். சரி தரகரே, நான் போய் குடும்பத்து கூட எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசி இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரையும் புடிச்சு உட்கார வைக்கிறேன். அதே மாதிரி சொந்த பந்தங்கிட்ட 4 பேர்கிட்ட சொன்னாதான் கௌரவமா இருக்கும். வரப்போற இடம் பெரிய இடம் இல்லையா? நம்ம வீட்டுல 4-5 பேர் இருந்தாதான் மதிப்பா இருக்கும். அதெல்லாம் சரிதான் முதலியாரே, ரெடி பண்ணுங்க. உங்க வீட்டு குடும்பமே பெரிய குடும்பம் தான். இன்னும் கொஞ்சம் பேர் சேர்த்தீங்கன்னா இன்னும் மரியாதையா தான் இருக்கும். சரி, நான் போயிட்டு சாயங்காலம் வரேன். ஆக வேண்டிய காரியம் எல்லாம் முடிச்சு வைங்க. சரி தரகரே, நீங்க இப்ப புறப்படுங்க. அடியே கோதாவேரி, இப்பதான் வந்து தரகர் சொல்லிட்டு போனாரு. சரோஜினிய பொண்ணு பார்க்க இன்னைக்கு சாயங்காலம் ஒரு கூட்டமே வருதான். கோதாவேரி மாப்பிள்ள குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம். அது மட்டும் இல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணு தானா, இருக்கிற சொத்து புறா பையனுக்கு தான் சொந்தமா. இதே ஊர்ல நல்ல பெரிய இடமா ஒரு ஜவுளி கடையே வச்சிருக்காங்களா. அது மட்டும் இல்ல கோதாவேரி, பையன் பெரிய உத்தியோகத்துல இருக்கானா, கை நிறைய சம்பாதிக்கிறானா. நல்ல வசதியான இடம்ன்றதுனால நல்ல ஸ்வீட் பலகாரம் எல்லாம் சூப்பரா செஞ்சு போடணும். இந்த ரசகுல்லா, குலோப் ஜாமுன், லட்டு, ஜாங்கிரி, பூந்தின்னு எல்லாமே அசத்தெல்லாம் நம்ம செஞ்சு போடணும். கோதாவேரி, இந்த கேசரி செய்யும் போது நெய்ய போடுவீங்களா, அப்படியே அந்த கேசரி அப்படியே அள்ளும் போதே நெய் பூரா சொட்டுன்னு சொட்டணும். அந்த அளவுக்கு கேசரி எல்லாம் பிரமாதமா இருக்கணும். வரப்போற குடும்பத்துல இருந்து நம்மள ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அதனால எல்லாத்தையுமே தடபுடலா செஞ்சு போடணும். கோதாவேரி, நான் இங்க ஒரு மனுஷன் கத்திட்டு கிடக்க, நீ அங்கிட்டு என்ன பண்ணிட்டு கிடக்க? என்னையா சத்தம் போடுறீங்க? எதுவா இருந்தாலும் மெதுவா சொல்லுங்க. அண்ணம்மா, நான் கோதாவேரி, அதாவது என் பொண்டாட்டி கிட்ட நின்னு பேசிட்டு கிடக்க. நீ எதுக்கு இப்ப நடுவுல வந்து சிந்து பாரு? ஐயா, உங்க பொண்டாட்டி ஆவறதுக்கு முன்னாடில இருந்து நான் இந்த வீட்ல தான் வேலை செஞ்சுட்டு கிடக்கேன். கண்ணம்மா, நீ வந்ததெல்லாம் இருக்கட்டும். இப்ப நாங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 கதை பேசிட்டு இருக்கோம். அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். 3வது மனுஷன் எல்லாம் வந்து தலையிடணும்னு அவசியமே கிடையாது. நீ போய் வேலையை பாரு. புருஷன் பொண்டாட்டியம்ல, பொல்லாத புருஷன் பொண்டாட்டி. பொம்பளைங்க பேச்சே இந்த வீட்ல எங்க எடுபடுது? ஆம்பளைங்க சட்டனா ஆட்ட மாட்டுது. கோதாவரி, நம்ம வீட்டுக்கு வரவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு வெங்காய பச்சி பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு கத்திரிக்காய் பச்சி பிடிக்கும். அதையே வர்றவங்களுக்கு வாழைக்காய் பச்சி கூட பிடிக்கும். அதனால நீ என்ன பண்ற தெரியுமா? ஒரு கிலோவும் வாழைக்காய் பச்சி, மிளகா பச்சி, கத்திரிக்காய் பச்சின்னு எல்லாச்சும் செஞ்சு வச்சுப்பிடு. அப்படி போட அருவால. எனக்கு என்னமோ வரவங்களுக்கு எல்லாம் இது குடுக்குற மாதிரி இல்ல. நீங்க நல்லா உட்கார்ந்து மூக்கு பிடிக்க திங்கிறதுக்கு தான் கேக்குறீங்க போல. கண்ணம்மா, கோதாவரி, என்னங்க எதுக்காக இப்ப கத்திட்டு கிடக்கீங்க? என்னது நான் கத்திட்டு கிடக்கனா? ஏண்டி, உனக்கு குடும்பத்து பொறுப்பு கொஞ்சம் இருக்குதா இல்லையா? நீ என்னடா அப்படி போற இப்படி வர, கொஞ்சம் கூட உனக்கு சுதாரிப்பே கிடையாது. நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பத்தி தான் நான் பேசிட்டு கிடக்கேன். ஊர்ல இருக்கிற ஒரு பயில விடாத எல்லா பயிலையும் அலசிட்டேன். பக்கத்து ஊர், அந்த ஊரு, இந்த ஊருன்னு எல்லா ஊர்லயும் வர வச்சுட்டேன். இதெல்லாம் நம்ம பொண்ணுகிட்ட நான் போய் சொல்லி புரிய வைக்க முடியுமா? ஒரு பொம்பளை தான் புரிய வைக்கணும். அதுவும் தாய் புரிய வைக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. இங்க பாருங்க, நம்ம பொண்ணை பத்தி நம்மளே குறை சொல்ல வேணாம். இன்னைக்கு வராங்கல்ல, இன்னைக்கு என்ன ஏதுன்னு பேசி முடிச்சு போடுவோம். எதுவா இருந்தாலும் இன்னைக்கே தெரிஞ்சு போடும். நீங்க போய் ஆக வேண்டிய வேலையே பாருங்க. என்ன சின்ன இவ, இத்தனை வருஷமா நான் இவ கூட குடும்பம் நடத்திருக்க, கண்டு காணாம இப்படி போறாளே. கண்ணம்மா, தூணை புடிச்சியா நின்னுட்டு கிடக்க? தூண் என்ன கீழே விழுந்துற போகுது? வர்றவங்களுக்கு போய் காப்பி கொட்டையை நல்லா அரைச்சி டீ போட்டு வை, வந்த உடனே குடிப்பாங்க. போ. சரிங்க, அதே போய் நான் ஏற்பாடு பண்றேன். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் சரியில்லைன்னு பார்த்தா வர்றவங்க அதுக்கு மேல சரியில்லாதல போறாங்க. அத்தை, எல்லார் வீட்லயும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பிடிக்கலன்னு போயிட்டாங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க தான் வருத்தப்படுவாங்க. ஆனா இந்த வீட்டுல எல்லாமே தலைகீழ கிடக்கும். ஏமா லட்சுமி அப்படி சொல்றேன்? அத்தை, பின்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பலகார பண்டெல்லாம் எதுவுமே கிடைக்காத போயிடும்ல. அப்புறம் அப்பப்போ பொண்ணு பார்க்க வர முடியாது. அதனாலதான். ஆனா இருந்தாலும் மாமாவுக்கு நாக்கு 4 முழத்தை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு வாயில பொறுக்கி போட்டுட்டே இருக்கணும் அவருக்கு. அதெல்லாம் யாரு காரணம்? இந்த வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து நீ தான் காரணம். என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, வெளியில போய் பிரியாணி சாப்பிட்டு வர்றதுக்கும் வீட்டுல வந்தா உன் கையால செஞ்சு வச்ச சாம்பாரோ இல்ல வத்த குழம்போ ஏதோ ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுறதுக்கும் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது என்ன, அப்பவே சாப்பிட்டு அப்பவே முடிஞ்சிடும். ஆனா உன் கைப்பப்போ எப்பவுமே இருக்கும். நாக்குக்கும் ருசி எப்பவுமே கேட்டுட்டே இருக்கும். அச்சு, என்னம்மா லட்சுமி, என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல, ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. ஜலதோஷமா? எப்பத்துல இருந்து? இதோ இப்பத்துல இருந்தா. ஐஸ் வச்சிங்கல்ல, அதான் ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. பட்டுனரா உப்பள்ளி அடுப்புல போடுங்க. என் கண்ணே பட்டுன போல. மாமியார் மருமவளும் இப்படி ஒத்துமையா இருக்கிறீங்களே, பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆமா கண்ணம்மா, லட்சுமியை பத்தி சொல்லவே வேணாம். லட்சுமி இந்த வீட்டுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இந்த காலத்துல இப்படி ஒரு மருமவை கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம போன ஜென்மத்துல நம்ம பாவம் பண்ணதோ புண்ணியம் பண்ணதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த ஜென்மத்துல பலன் கிடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல. போன ஜென்மத்துல நாங்க புண்ணியம் பண்ணிருக்கோம் போல. அதான் இந்த மாதிரி ஒரு மருமவளை கடவுளே அனுப்பி வச்சிருக்காரு. அத்தை, நீங்க மட்டும் எந்த வீட்டுல குறைஞ்சிட்டீங்க? நான் என்ன புண்ணியம் பண்ணுமோ தெரியல. இப்படி ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்திருக்கேன். அன்பான மாமியாரு, அக்கறை.
ஐயோ இந்த மனுஷன் வேற உட்காந்துட்டு கிடக்காரே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? குடும்ப கதையை பேசினாலே வானத்துக்கு பூமிக்குன்னு குதிப்பாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கேட்கவும் முடியல, கேட்காம இருக்கவும் முடியல. கேட்காம இருந்தாலும் வீட்டுல இருக்கிற ஒரு வேலையும் ஆகாது. எது நடந்தாலும் பாப்போம். எல்லாம் நம்ம வீட்டுக்காக தானே, நம்ம வீட்டுக்காக கேட்காத வேற எதுக்காக நம்ம போய் கேட்க போறோம் சொல்லு. என்ன நடக்குதோ பாப்போம். என்னங்க சொல்லு. என்னங்க அது என்னன்னா என்னன்னு சொல்லி தொலை. இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு ராகம் போட்டுட்டு கிடக்காத. என்னங்க சரோஜினி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஏன்டி இப்படி எனக்கு கழுத்த இருக்கிற? போன மாசம் ராயப்பேட்டையில இருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு. இந்த மாசம் தண்டையார்பேட்டையில இருந்து ஒரு கூட்டம் வரும். அடுத்த மாசம் தேனாம்பேட்டையில இருந்து ஒரு கூட்டம் வரும். இதே மாரி எல்லாம் வரவங்களுக்கு போறவங்களுக்கு ஆக்கி போட்டு என் பேங்க்ல இருக்கிற பணம் பூரா அழிஞ்சு போச்சு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? பொண்ணு பார்க்க வரவங்க போறவங்களுக்கு ஸ்வீட் காரன் அது இதுன்னு செஞ்சு போட்டு என்கிட்ட ஒரு பைசா இல்லாத ஆக்கி விட்டுட்டேன். நீங்க மெதுவா பேசுங்க. மாமா அங்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு. காதுல கெதுல வேண்டா தப்பா நினைச்சுக்குவாரு. என்னடி மெதுவா பேசுறது? மாசம் ஆனா 1ஆம் தேதி கரெக்டா சொல்லையா 10,000 எடுத்தாந்து கொடுக்கறது இல்ல. அதுல இது வரைக்கும் குறை வச்சிருக்கனா இல்ல டிலே பண்ணிருக்கனா? மாச கடைசியில 1000 கொடு 2000 கொடுன்னு என் உயிரை போட்டு வாங்கிட்டு கிடக்க வேண்டியது. இங்க பாரு உமா, நீ பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது பாத்துக்க. என்னங்க நீங்க கவர்மெண்ட்ல பட்ஜெட் போட்டாலே துண்டு விழத்தான் செய்யுது. இது நாங்களா போற பட்ஜெட் முன்ன பின்னதான் ஆகும். ஜான் இருந்தா முழு சறுக்கத்தான் செய்யும். இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்களே. இங்க பாரு உமா, முன்ன பின்னெல்லாம் ஆகக்கூடாது. கல்யாணமோ கருமாதியோ மாசம் வந்துச்சுன்னா 10,000 ரூபாய் தான் தருவேன். அதுக்கு மேல ஒரு நையா பைசா கூட கொடுக்க மாட்டேன் பாத்துக்க. என்ன புரியுதா? புரியுதுங்க. ஆமா இப்ப புரியுதுன்றது. அதுக்கப்புறம் மாசமானா 10 கூட 20 கூடன்னு வந்து நிக்க வேண்டியது. இதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சு. சே, இதோட லாஸ்டா இருக்கட்டும் உமா. சரி, எவ்வளவு வேணும்னு சொல்லு. ஏங்க ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. ஸ்வீட்டு கார பாயாச ஜாங்கிரின்னு நிறைய செய்முறை செய்ய வேண்டி கிடக்கு. அம்மா நீ மட்டும் அடிக்கிட்டு போவாத. கொஞ்சம் நிறுத்து. நம்ம குடும்பத்துக்கு என்ன தகுதியோ அதை மட்டும் செஞ்சு வை. அதை விட்டுட்டு அது இதுன்னு செஞ்சு என்ன கடங்காரன் ஆயிக்கிடாதீங்க சொல்லிவிட்டேன். சீ, குடும்பமா இது வாங்கி தூணே குடும்பத்தை ஓட்டிடுவாங்க போல. என்ன உமா போன காரியம் என்னாச்சு? அத்தை என்ன ஆச்சா? நான் போன காரியம் கூட வெற்றி அடையாத வந்திருக்கேனா? வெற்றி அத்தை வெற்றி. உமா உன்னை பத்தி தெரியாதா? இந்த குடும்பத்துக்காக நீ இப்படி பாடுபட்டு கிடக்க. வேற ஒரு பொண்ணு வந்தாலும் இப்படி எல்லாம் இருப்பாளான்னு தெரியாது. பாப்போம், இன்னும் 2 பேர் இருக்கானுங்கல்ல, அவங்களுக்கு எப்படி மாட்டுதோ என்னவோ ஏதோன்னு. அத்தை புகழ்ந்தது போதும் அத்தை, வாங்க வேலையை பார்க்கலாம். இல்ல உமா, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டாலே தனக்கு என்ன வேணும், துணி வேணுமா, நகை வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் பாடுபட்டு எடுத்து போடுவாங்களே கோசம் வீட்டுக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா நீ குடும்பத்துக்காக இப்படி எல்லாம் பாடுபடுறதுக்கு 1000ல 1 கோடியில 1 தான் கிடைக்கும். அப்படிதான் நீ எங்களுக்கு கிடைச்சிருக்க. அத்தை போதத்தை போதும். என்ன புகழ்ந்து தள்ளந்தெல்லாம் போதும். என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது எல்லாமே என்னோட கடமை. அதைத்தான் நான் செஞ்சேன். உமா, நீ என்னதான் சொன்னாலும் எனக்கும் ஒரு மொவ இருக்கா. ஆனா போற இடத்த அவளுக்கு என்ன வேணும்னு தான் பார்த்து செஞ்சு பால கோசம் குடும்பத்துக்கு என்ன வேணும்னு செய்ய மாட்டா. அவளை பத்தி எனக்கு தெரியாது. அத்தை அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பமும் இந்த மாதிரி ஒரு மாமனாரும் மாமியாரும் கிடைச்சா அவளும் என்னைய மாதிரியே இருப்பா. அது என்னமோ உமா, நீ சொல்றது வாய் பொங்குறத பழிச்சுச்சனா ரொம்ப சந்தோஷம் தான். சிவா டேய் சிவா, என்னென்ன சொல்லுங்க. என்னடா மணி 10ஆவது இன்னும் தூங்கிட்டு கிடக்க? இல்லண்ணே நேத்து நைட் ஷிப்ட், அதான் படுத்து தூங்கிட்டேன். ஓ அப்படியா, சரி இந்தா செக்கு. இதுல இருக்கிற பணத்தை அம்மா கிட்ட வித்ட்ரா பண்ணி கொடுத்துரு. ஏற்கனவே ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு. இப்ப போய் எடுத்து கொடுக்கறதுக்கு டைம் ஆயிடும். இந்தா நீ எடுத்துன்னு போய் கொடுத்துரு. சரிங்கண்ணே. ஏதோ சரோஜினிய பொண்ணு பார்க்க வராங்களா, அதான் பணம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. சரி எடுத்துட்டு போ. டேய் சிவா நில்லுடா. என்னடா சரோஜினிய பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு கிடக்க, நீ மட்டும் போயிட்டு கிடக்க. அவ உனக்கு ஒரு தங்கச்சிடா, அந்த ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னென்ன நீங்க பெரியவங்க நீங்க இருக்கும்போது நான் என்ன சொல்லணும்? என்ன இவன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிட்டு போறா. எல்லாம் என் தலையில தான் வெடியும் போல. மா பாப்பா சிவா, என்னப்பா சாப்பிடுறியா? அண்ணன் பேங்க்குக்கு அனுப்பியிருந்தாங்க பணம் எடுத்து கொடுக்க சொல்லி. இந்தாமா. ஆமாப்பா சிவா, நம்ம சரோஜினி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அதான் கூடுதலா கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. அதான் அவன் எடுத்து கொடுக்க சொன்னா. நீ போய் உக்காரு, நான் உனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அத்தை கைக்கு பணம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன வேணுன்றத ஒரு லிஸ்டே போட்டுடுவோம். ஆமா மருமாவளே, சட்டு புட்டுன்னு சீக்கிரமா எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சு போடணும். அத்தை நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? என் மனசுக்கு படுது, அதான் உங்ககிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு யோசிச்சுட்டு கிடக்கேன். என்ன உமா, நீ யாரோ மாதிரி பேசிட்டு கிடக்க? நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தின்னு மறந்துட்டியா என்ன? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் ஏன் தப்பா எடுத்துக்க போற சொல்லு. இல்லத்தே, இந்த மாதிரி சரோஜினி பொண்ணு கேட்டு வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு நம்ம செலவு மேல செலவு பண்ணி போறோமோன்னு எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு.
ஆமா உமா, நானும் அதுதான் நினைச்சிட்டு கிடந்தேன். என் மனசுல இருக்கிறதான் நீயும் சொல்லியிருக்க. எப்படியோ வரவங்க போறவங்க ஒண்ணு பிடிச்சிருக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு தான் சொல்ல போறாங்க. அதுக்காக நம்ம அது இதுன்னு செஞ்சுட்டு கிடக்கோம் இல்லையா? அத்தை, வரவங்க போறவங்களுக்கு செலவு கொஞ்சம் பார்த்து பார்த்து கம்மியா செஞ்சா கல்யாணத்துல நம்ம இழுத்து போட்டுட்டு செய்யலாம். இதெல்லாம் எங்கத்த மாமாவுக்கு தெரியுது? நம்ம சொன்னாலும் புரியுறதில்ல, அவரும் யோசிக்கிறது இல்ல. சாப்பாடு செஞ்சு வைக்கிறதுனாலே அவரு நாக்க தட்டிக்கின்னு வந்துடுறாரு. அவரு ஒரு ஆளு வாய்க்கு ருசியா சாப்பிடணுன்றதுனால எல்லாருக்குமே செய்ய சொல்லிட்டு இருக்காரு. என்ன உமா பண்றது? இது என்ன இன்னைக்கு நேத்தாவா நடக்குது? டெய்லி இதேதான் நடக்குது. போட்டுக்க துணி இருக்குதோ இல்லையோ, நாமளும் பட்ஜெட்டை பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மனுஷன் தான் பட்ஜெட்டை தாண்டி செலவு மேல செலவு கொடுத்துட்டு இருக்காரு. தெரியலத்த, இப்படியே போச்சுன்னா இது எங்க போய் முடியுமோ தெரியல. சரி, சின்னவரை கூப்பிடுங்க. என்னென்ன வாங்கணும்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்தனா அவரே வாங்கிட்டு வந்துருவாரு. உமா, நான் போய் பணத்தை கொடுத்து என்னென்ன வேணும்னு சொல்லி அனுப்புறேன். அடடே வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வரங்க வரங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இவர்தான் மிஸ்டர் அம்மையப்ப முதலியார் பொண்ணுடைய அப்பா. வணக்கங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசரா இருக்காரு. அது வந்து இருங்க இருங்க, இன்னும் பேசி முடியல. சார் தான் ஜவுளி கடை ஜெகநாதன் தேனாம்பட்டியில பெரிய கடலே வச்சிருக்காரு. யோ என்னையா இது? இருங்க இருங்க, பேச்சக்குறை. என்ன சொல்ற தரகரு? தரகர் இல்லையா, அதான் 2 பேர்கிட்டயும் போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காராம். இங்க பாருங்க சம்பந்தி, எனக்கு தேனாம்பட்டியில கடல் அளவு இல்ல கடை, சின்னதா ஒரு கடை வச்சிருக்கேன். அப்பாடா அப்படியா? இங்க பாருங்க சம்பந்தி, நானும் அப்படிதான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசர்லாம் இல்ல, சாதாரண கிளர்க்கு தான். பாத்தீங்களா தரகர் பண்ண வேலைய? இப்படிதான் குடும்பத்துல கலவரத்தை உண்டு பண்றாரு போல. இதுதான் என் பையன் கணேஷ, கம்பெனில பெரிய உத்தியோகத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா சொன்னாரு. கை நிறைய சம்பளம் வாங்கிறேன்னு கூட சொல்லியிருப்பாரு. ஆமா அதுவும் சொன்னாரு. அதெல்லாம் சுத்த போய் வெறும் கிளார்க்கு தான், கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு கிடக்கான். தரகரே, இவன் என் பொண்ணு வசந்தா BA வரைக்கும் படிச்சிருக்கா. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தான். 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல. ஓஹோ அப்படியா? ஏமா நின்னுட்டு கிடக்க, உட்காரு. இல்லங்க பரவாயில்ல, நான் நின்னுட்டே இருக்கேன். அவ அப்படித்தான், கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவ. அப்புறம் எங்கங்க உங்க ஒய்ஃபு காணா? நீங்க 3 பேர் தான் வந்திருக்கீங்க. என்ன பண்றது, காலத்தின் கோலம். பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா, நான் தான் வச்சு பாத்துட்டு கிடக்கேன். ஐயோ, அதை விடுங்க சம்மந்தி, இப்ப நினைச்சு என்ன வரவா போறா. சரி, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே. ஏன்னா நாங்க யார் வந்தாலும் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறதா வழக்கம். அடடே, இது நல்ல பிரமாதமேல இருக்கு. அடியே கோதாவரி, எதுக்கு இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு கிடக்க? போ, வந்தவங்களுக்கு போய் டீ காஃபி எதுவும் எடுத்துட்டு வரது இல்ல, சீக்கிரம் போய் கொண்டுட்டு வா போ. இந்த மனுஷங்க கொஞ்ச நேரம் நின்னா பொறுக்காதே. ஏமா உமா, அவளுக்கு தான் ஒண்ணும் தெரியாத நின்னுட்டு கிடக்கா, நீ கூட சொல்லக்கூடாது. போமா, போய் டிஃபன் எடுத்துட்டு வா போ. சரிங்க மாமா, சரி. பாத்தீங்களாத்த, வந்தவங்களே மறந்தா கூட மாமா மறக்க மாட்டாரு. ஆமா உமா, வந்தவங்க முன்னாடி இப்படி என்ன அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சு. ச்சே, என்ன மனுஷனோ தெரியல. வெளியில இருந்து 4 பேர் வராங்க, வீட்டுக்குள்ளதான் இப்படி பேசுவாருன்னு பார்த்தா வெளியில இருந்து வரவங்க கிட்ட இந்த மாதிரி பேசுறாரு. இந்த குடும்பத்துக்காக நான் இருக்கிறதா இருக்குது. இந்த மனுஷங்கிட்ட என்னால ஒரு நாள் கூட இருக்கவே முடியல உமா. சரி அத்தை, விடுங்க, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. சரோஜனியே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இந்த டைம்ல இந்த மாதிரி மூஞ்சி எடுத்து வச்சுன்னு இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கும்? அதே மாதிரி இப்ப எதனா பிரச்சனை பண்ணனா அவ்வளவும் நல்லா இருக்காது. வந்தவங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்குவாங்க. நம்ம வீட்டை பார்த்து அவங்க வந்து கேவலமா பேசிடக்கூடாது. அதுக்குதான் உமா நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு கிடக்கேன். சரி உமா, இதுல 4 தட்டு வச்சிருக்கேன். அந்த மனுஷனை தவிர வந்தவங்களுக்கு மீதி எல்லாருக்கும் கொடு. என்ன பண்றாருன்னு பாப்போம். மாமா தானே அத்தை, எதையாவது பண்ணுவாரு. நீங்க வேணா பாருங்க. இல்லங்க மாமா. வாமா மருமகளே, நீயே உன் கையில எல்லாருக்கும் கொடுத்துரு. இந்தாங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஏம்மா மருமகளே, நான் எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்தேன். மாமா முகத்தை பார்க்கணுமே. ஒரே காமெடியா போச்சு. ஒரே சிரிப்பு அடக்க முடியாத குடுகுடுன்னு ஓடியாந்துட்டேன். நல்லா வேணும் அந்த மனுஷனுக்கு, இப்படித்தான் இருக்கணும். நாக்கு முக்கா நேரமும் தின்றதுக்கு எதனா கேட்டுட்டே இருக்கும் போல. சம்மந்தி, வீட்டுல செஞ்ச பலகாரமா? ஆமா வீட்டுல செஞ்ச பலகாரம் தான். அதான் பார்க்கும்போதே நல்ல வாசனையா வருது. சூப்பரா இருக்கும் போல. சாப்பிட்டு பார்த்தாலே செம்ம டேஸ்டா தான் இருக்கும் போல. நாக்கெல்லாம் நம்மனுக்குது. இதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போலே இருக்குதே. என்ன தரகரே தட்டுல? என் தட்டுல என்ன இருக்கு? அம்மையப்ப முதலியார். தரகரே, உங்களுக்கு சுகர் இருக்கிற விஷயம் என் மருமகளுக்கு தெரியாது. அதான் அவ தெரியாம கொடுத்துட்டா. நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடணும். கோதாவேரி இவதான். ஓ, நல்லா தெரியுதே. கொஞ்சம் கூட பயம் இல்லாத ஆடி அசைந்து வந்து நிக்கிறத பார்த்தா இவங்க தானே உங்க பொஞ்சாஜி? ஆமா, மனசுல பெரிய அறிவாளின்னு நினைப்பு அவளுக்கு. கேசரி ரொம்ப நல்லா இருக்குடி. இவன் தான் என் பெரிய பையன், பேரு சிதம்பரம். இந்தியன் ஆயில்ல கேஷியரா இருக்கான். மாசம் 15,000 சம்பளம் வாங்குறான். 10ஆம் தேதியானா சொல்லையா 10,000 ரூபாய் எடுத்தாந்து கொடுத்துருவான். ஓஹோ, இவன் என் 2வது பையன் சிவா, கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கிறான். இப்பதான் நைட் ஷிப்ட் முடிச்சிட்டு வந்து இங்க நின்னுட்டு கிடக்கான். ஆஹா, அப்போ அது யாரு? இன்னொரு பையன் நின்னுட்டு இருக்கானே. முள்ளமா ஏன் சொல்றீங்க? கீழேயா நின்னுட்டு கிடக்கான்? என் தலைமையில நின்னுட்டு கிடக்கான். அவன் தான் 3வது பையன், பேரு பாரதி. ஆஹா, பையன் என்ன பண்றான்?
பையன் என்ன பண்றான்? இப்பதான் +2 எக்ஸாம் எழுதியிருக்கான். பாஸ் பண்ணிட்டானா? எழுதினா எழுதினா எழுதியிருக்கா, இன்னும் எழுதுவான். ஓஹோ, நல்லா புரியுது. அஸ்திவாரத்தை நல்ல பலமா போடுறாரு போல. அவன் ஒரு முடிவில்லாத தொடர்கதை. ஆமா, அவங்க யாரு? உங்க பொண்ணா? அப்படித்தான், பொண்ணுன்னு வச்சுக்கலாம். ஆனா அவங்க தான் எங்க வீட்டோட மூத்த மருமக. பேரு உமா. நல்ல குணமுள்ள மனமுள்ள இந்த குடும்பத்துக்கு ஏத்த ஒரு சொல்லலாம். அப்பா, இவங்க கடைசி வரைக்கும் பொண்ணை காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களா? சமந்தி, ஒரு நிமிஷம் இருங்க. வளவலன்னு பேசுனதுனால வந்த கதையே மறந்துட்டேன். அடியே கோதாவரி, பொண்ணை கூட்டிட்டு வாடி. இருங்க சமந்தி, இப்ப கூட்டிட்டு வந்துருவாங்க. மாமா ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன். என்னம்மா மருமகளே, என்னாச்சு? நீங்க உள்ள வாங்க மாமா, நான் சொல்றேன். சமந்தி, பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். சரி, நீங்களும் பேசிட்டு இருங்க, நானும் போயிட்டு வந்துடுறேன். சார் மன்னிச்சிருங்க, நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். சார் ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன், நீங்க பேசிட்டு இருங்க. அடே நில்றா. எல்லாரும் பேசிட்டு போயிட்டா நான் யார்கிட்ட நின்னு பேசிட்டு கிடக்குது? அவங்க வர்ற வரலையோ நீ இங்கே நில்லு.